மனோஜும் ரோஹிணியும் பண்ண காரியத்தினால தான் இப்போ இந்த ஷோரூமே கையை விட்டு போகிற நிலைமைக்கு வந்து நிற்கிது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிருஷை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காப்பாற்றிட்டாங்க. அஜயோட அப்பா வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனால் இப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் கொஞ்ச நாளைக்கு கிருஷ் எங்கள் கூட இருக்கட்டும் சார். நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு பூ கொடுக்க வரும்போது அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு அவன் எங்கள் கூட இருந்து வரட்டும். அதுக்கப்புறமா அவன் அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போக சொல்லிருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு டைம் குடுங்க சார்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, நீங்க கிருஷ்ண வந்து இந்த அளவுக்கு மாத்திருக்கீங்க. அதுவே பெருசு தான். டெய்லி நீங்க கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. உங்களுக்காக கொஞ்ச நாள் நாங்க டைம் தரோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, இல்ல இத பத்தியும் எதுக்கும் கார்டியன் கிட்ட தானே நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரிய ஃபோன் போட்டு வர சொல்றாங்க. மகேஸ்வரி வந்துட்டு, இப்போ கிருஷ்ண வந்து நான் கூட்டிட்டு போறேன். அதுதான் சரியா வரும். அவங்க அம்மா வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால வேண்டாம். முத்து, மீனா கூட வந்து இருக்க வேண்டாம். நானே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிறிஷ் இருந்துட்டு நான் மகேஸ்வரி ஆண்டி வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். இப்ப ஸ்கூல் மேனேஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவால்ல, நீங்க ரோகிணிய நீங்க வந்து கல்யாணி மேடத்த வந்து வர சொல்லுங்க. அவங்க கிட்டயே இத பத்தி கேட்கலாம். இந்த ஸ்கூல்ல வந்து இனி இருக்க வேண்டாம். ஏன்னா கிறிஷ் இங்க இருந்தான் அப்படின்னா, மறுபடியும் இவன நாங்க வந்து பாதுகாத்துட்டே இருக்க முடியாது. எங்க ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு. இந்த ஊர்லயே நம்பர் 1 ஸ்கூலா இருந்துச்சு. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே வந்து இப்போ இந்த ஸ்கூல்ல, அதாவது எங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதனால ஒண்ணு டெய்லியும் இவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து விடட்டும். நாங்க வந்து அவனோட படிப்பு முக்கியம்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற எங்கேயாவது சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டாம், கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா மீனா கூட்டிட்டு வந்து விடட்டும்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலும் அங்கேயும் முத்துவும் மீனாவும் தேடி வருவாங்க. எப்படினாலும் நமக்கு தான் பிரச்சனை. சரி விடு, கொஞ்ச நாளைக்கு அவன் முத்து மீனா கிட்ட இருந்தே வரட்டும். அவங்களால எவ்வளோ நாள் பாத்துற முடியும்? கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அது அவன் என் வீட்ல இல்லைல்ல, அங்கே தானே இருக்கான். எப்படினாலும் ஏதாவது கேள்வியா கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் அவன் காட்டி கொடுக்கவே இல்லை. டாக்டர் சொல்லி கூட அவன் சொல்லலை. அதனால இனிமேலும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்க அம்மாகிட்டயே இவனை கொண்டு போய் விட்டுறலான்னு நினைக்கிறேன். வேற ஸ்கூல் ஏதாவது நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போய் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்றாங்க. சரி ரோகிணி, அப்ப நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முத்து மீனா வீட்ல இருந்தே வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ரொம்ப நன்றி. ஆனா உங்க ஃப்ரெண்டு இவ்வளோ பிரச்சனை நடந்தும் பெத்த பையனுக்காக வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, அவ துபாய்லேருந்து வரதுக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கா. ஆனா அவளுக்கு கிடைக்கவே இல்லையாம். அதனால தான் அவ வந்து வர முடியல. அது மட்டும் இல்லாம லீவும் கிடைக்கல. நம்ம நினைச்ச உடனே வர முடியாது, போக முடியாதுல்ல அப்படின்ற மாரி சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரி மீனா விடு, இப்போதைக்கு கிருஷ்ண அம்மா உங்கள் அம்மா வீட்டில் இருந்தே வரட்டும். அவங்களுக்கும் கொஞ்சம் சீதாவும் இல்லை, சத்யாவும் வேலைக்கு போயிடுறான், கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பான். அதனால அங்கேருந்து வரட்டும். நம்ம இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு பிறகு வேற எங்கிட்டாவது ஓடிட்டானா ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட அரவணைப்பு அவனுக்கு எப்பயுமே இருக்கும். நம்மளும் அடிக்கடி போய் பார்க்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிருஷ்ணா வந்துட்டு மீனாவோட வீட்ல தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோகிணி வந்து இவனை வேற ஸ்கூல்ல மாத்தணும், அம்மாகிட்டயே கொண்டு போய் விடணும், பேசாம அம்மாவையே வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போயிடணும், கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுவோம், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அம்மா கூட இருக்கிற வரைக்கும், இருந்த வரைக்கும் இவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்ல. அதனால எப்படியாவது அம்மாவை நம்ம வந்து சமாதானப்படுத்தி அம்மாக்கிட்டேயே விடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. இப்போ என்னன்னா, ஷோரூம்க்கு வந்து ஏற்கனவே அவங்க சீட்டு போட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது மாச தவணைக்கு வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கலாம். மாசம் மாசம் சீட்டு கட்டி அந்த பணத்தை, அதாவது பணத்தை கட்டிட்டு மிச்ச பொருள் அந்த பணத்தை கட்டுறதுக்கு வந்து பொருளை வாங்கிட்டு பணத்தை கட்டிக்கலாம். ஸோ சம்திங் ஏதோ வந்து போட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ அதை பற்றின பிரச்சனை தான் வரப்போகுது. இப்போ ஷோரூம்க்கு வந்துட்டு
அந்த ராஜாவும் ராணியும் மறுபடியும் ஏசி, டிவி அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே பணமெல்லாம் போயிருச்சு. சீட்டு கட்டினவங்க கட்டியிருந்த பணமும் போயிருச்சு. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பொருட்கள வந்து வாங்குற நேரம் வந்துருச்சு. இப்ப கிளையண்டுக்கு வந்து நான் பணம் குடுத்தா தானே அவங்க வந்து எனக்கு பொருட்கள்லாம் அனுப்பி வைப்பாங்க. பணமும் போயிருச்சு. பத்தாததுக்கு ஏசி, டிவின்னு வேற அந்த ராஜா, ராணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றது? இப்ப பணம் தேவைப்படுதே! அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல நம்ம 1 நாள், 2 நாள் ஏதாவது ஆஃபர் குடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏதாவது நம்ம சமாளிப்போம். கண்டிப்பா பணம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. எவ்வளோதான் லாபம் வந்தாலும், எவ்வளோ இது பண்ணி பார்த்தாலும், கூட்டி கழிச்சு பார்த்தாலும், நமக்கு கிளையண்டுக்கு குடுக்க வேண்டிய பணமும் குடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பத்தானே அவங்களும் பொருட்கள்லாம் அனுப்பி வைப்பாங்க ரோகிணி. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாரி சொல்ல, உடனே கவலைப்படாத நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரோஹிணிக்கு எங்கிட்டுனாலும் உருட்டினாலும், பிரட்டினாலும் பணம் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடையில இருந்து அதாவது கஸ்டமர் வந்து வராங்க. வந்துட்டு, "இன்னைக்கு நான் என்னோட பொருள வந்து டெலிவரி வாங்கிக்கிறேன். மிச்ச பணத்த வந்து நானு முந்தா நாளே வந்து கட்டிட்டேன். இன்னைக்கு வந்து பொருள வாங்கிக்கிற சொன்னாங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். இன்னும் கிளையண்ட் வந்து பணம் அனுப்பிட்டோம். நாங்க ஆர்டர் போட்டோம். இன்னும் பொருள் வரல. வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கிறேன். எனக்கு அந்த பொருள் வந்துருச்சா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்ல இனிமே தான் வரும். அவங்க லேட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எனக்கு உங்கள நம்புற மாதிரி எதுவும் தோணலையே. ஏதோ நீங்க ஃப்ராட் பண்ற மாரி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, யார பார்த்தியா? என்னய்யா சொல்லிட்டு இருக்கிற? என்னது என்ன பொருளுக்குய்யா நீ காசு கட்டுற? காச வாங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், என்னப்பா உன்னைய நம்பி நான் பணத்த கட்டிட்டு, நீ கட்டுன பணத்துக்கு பொருள குடுக்காம, காச வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதா பேசிட்டு இருக்கிற. நான் என்ன உன் கடையில ஓசியாவா பொருள் வாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து பேச்சுவார்த்தை வந்து முத்திருது. அதுக்கப்புறமா இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஏற்கனவே பயங்கர கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்க கிட்டலாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த கடையில நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த காசு போட்டவங்க எல்லாருமே பயந்துட்டு வராங்க. எங்களுக்கு கட்டுன காச குடுத்துருங்க. நீங்க ஒண்ணும் பொருள் தர வேண்டாம். பொருள் இந்தா வந்துரும், அந்தா வந்துரும்னு போய் சொல்லி எங்களுக்கு நீங்க பணத்த குடுக்கவே இல்ல. அதனால நீங்க எனக்கு பேசாம பணத்த குடுத்துருங்க. இல்லன்னா எங்களுக்கு பொருள குடுங்க. அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மனோஜ், ரோகிணினால எதுவுமே அவங்களுக்கு வந்து குடுக்க முடியல. ஸோ, அதனாலேயே பெரிய பிரச்சனை வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த கடையோட ஓனரு, "நான் இல்ல. இது வந்து எங்க அப்பாவோட ஷோரூம் சார். ஏதாவது ஒரு பிரச்சனை அதில கொஞ்சம் எனக்கு டைம் குடுங்க சார். நான் எப்படியாவது எல்லாருக்குமே பணத்த திருப்பி குடுத்துர்றேன். இல்ல பொருளாவே குடுத்துர்றேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா, அ இதெல்லாம் கேட்காம என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த கடையோட ஓனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அண்ணாமலை அப்பாவ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ, இதனால தான் இந்த டயத்துல வந்துட்டு அண்ணாமலை அப்பாவ வந்து அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கும், ஷோரூம் வந்து கைவிட்டு போற நிலைமைக்கும் போகுது. இப்போ இதுக்குமே முத்து தான் வந்து தலையிட்டு, எப்படியாவது கொஞ்ச நாள் டைம் குடுங்க. எல்லாமே வந்து ஏழை மக்கள் தான். அன்றாட வேலைக்கு போயி கிடைக்கிற காச தான் வந்து பணமா அந்த கட்டி பொருள் வாங்கிட்டுருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் டைம் குடுங்க. கண்டிப்பா இவன் உங்களுக்கு பொருளா திருப்பி குடுத்துருவான். அப்படி இல்லன்னா பணத்தையாவது குடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து வந்து பேசுறாங்க எல்லார்கிட்டயும். அதனாலேயே கேஸ் குடுத்தவங்க எல்லாருமே வந்து இப்ப மறுபடியும் வாபஸ் வாங்குறாங்க. சரி பார்ப்போம் என்ன